தினமணி நேயர்களுக்கு வணக்கம். WTC பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் ஒரு டெஸ்ட் விளையாடிட்டாங்க, இந்தியாவும் இலங்கையும் ஒரு டெஸ்ட் விளையாடிட்டாங்க. அதனுடைய முடிவுகள்லாம் வந்தக்கப்புறமா அடுத்து வந்து அவங்க ரெண்டு அணிகளுமே வந்து திரும்பி ரெண்டாவது டெஸ்ட் விளையாட போறாங்க. ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷ் கூட நாளைக்கு விளையாட போறாங்க, இந்தியா வந்து இலங்கையோட ஞாயிற்றுக்கிழமை விளையாட போறாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி WTC பாயிண்ட்ஸ் வந்து என்னவா மாறி இருக்கு, இந்த டெஸ்ட்டுகளை இந்த அணில என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட்ல வந்து ஆஸ்திரேலியா தோத்தனால, அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சனால அவங்க புள்ளிகள் பட்டியல்ல பெரிய மாற்றம் கிடையாது. அவங்க முதல் இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த PCTன்னு சொல்லக்கூடிய பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்ல வந்து சரிவு சந்திச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. அவங்க 82ல இருந்தாங்க. அந்த தோல்விக்கு அப்புறமா 77.78 அப்படின்ற இடத்துக்கு மாறி இருக்கிறாங்க. வங்கதேசம் அணி வந்து 66.67 அதை பெற்று அவங்க வந்து 4வது இடத்துல இருக்கிறாங்க பங்களாதேஷ். இந்திய அணி வந்து பொசிஷன் பெருசா மாறல. ஆனா அந்த PCT வந்து 48 சம்திங்ல இருந்து 53.33 மாறி இருக்கு இந்திய அணிக்கு. இலங்கை அணி வந்து இந்தியாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து 33.33% பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணணும், அப்படி என்னெல்லாம் வாய்ப்பு மாறி இருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே என்ன தோணுனா, ஓகே இந்தியா தான் ஜெயிச்சிட்டாங்களா, ஸோ அடுத்து ஸ்ரீலங்கா கூடயும் ஜெயிச்சிருவாங்க, ஸோ அப்போ WTC ஃபைனலுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு தோணும். ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா இந்திய அணி வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க, பொசிஷன் வந்து சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய எல்லா ஆட்டங்களையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பட் இந்திய அணி பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியாவும் வங்கதேசமும் என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஆஸ்திரேலியா பார்த்துட்டோம் அப்படின்னா 9 டெஸ்ட் விளையாடி இருக்கிறாங்க. அதை வந்து 7 டெஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 2 டெஸ்ட் வந்து அவங்க தோத்துருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு 13 டெஸ்ட் பாக்கி இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியா வந்து 60% புள்ளிகளாவது குறைந்தபட்சம் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து 6 வெற்றிகள் அதுக்கப்புறம் ஒரு டிரா அதை பெற்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பட் அப்படி இருந்தாலுமே கூட அதுலயுமே பெரிய சவால் இருக்கு. ஏன்னா அவங்க 13 டெஸ்ட்ல வந்து 5 டெஸ்ட் இந்தியாவில் விளையாடுறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒருவேளை அவங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து 7 வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க 63.63 புள்ளிகள் பெறுவாங்க. இல்ல 8 வெற்றிகள் பெற்று 5 தோல்விகள் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து 68.18 புள்ளிகள் பெறுவாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்லாம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு இறுதி சுற்றுக்கு முன்னேறிடலாம். இதுல வந்து கிவன் சினாரியோ என்ன அப்படின்னா, அபராத புள்ளிகள் எதுவுமே வந்து அவங்க பெறக்கூடாது. ஸோ அபராத புள்ளிகள்லாம் என்ன அப்படின்னா, பந்து வீசுறதுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கால அளவு வந்து நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அணிக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும். அந்த அபராதம் வந்து புள்ளிகளா வந்து கழிக்கப்படும். இப்போ அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து கழிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவுமே வேற ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு என்ன அப்படின்னா, அந்த பங்களாதேஷ் கூட தோத்தனால கொஞ்சம் வந்து அவங்களுடைய அந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆனா பங்களாதேஷ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து செம்ம சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் 5 டெஸ்ட்ல ஆடி 3 ஜெயிச்சு 1 வந்து டிரா இருக்கு, 1ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் 7 டெஸ்ட் பாக்கி இருக்கு. அதுல வந்து ஆஸ்திரேலியா கூட 1, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஹோம்ல தான் விளையாடுறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா கூட அவங்க அவேல விளையாடுறாங்க, அப்புறம் திரும்பவும் இங்கிலாந்து கூட ஹோம்ல வந்து விளையாட போறாங்க பங்களாதேஷ். ஸோ இப்போ இதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 47 புள்ளிகள் தேவைப்படுது பங்களாதேஷ்க்கு. 47 புள்ளிகள் பெற்றாங்க அப்படின்னா 60% புள்ளிகள் அவங்களால அடைய முடியும். ஸோ குறைஞ்சது அட்லீஸ்ட் அது இருந்தால் தான் நம்ம ஃபைனலுக்கான தக்க வைக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து ஒரு அளவுகோலாக வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ பங்களாதேஷ் வந்து ஃபைனல் போகணும் அப்படின்னா பங்களாதேஷுடைய உள்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்டம் வந்து மிக முக்கியம். ஸோ அதில் வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸையும் இங்கிலாண்டையும் வந்து எதிர்கொள்றாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்களாலுமே கூட அவங்களுடைய சதவீத புள்ளிகள் வந்து 69.44 ஆயிரும். ஸோ அது வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெறதுக்கான போதுமான கூட இல்லை, கூடுதல் போதுமான ஒரு புள்ளிகள் தான் அவங்க பெறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அவங்களுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்கு. ஸோ அதை அவங்க தக்க வைக்கணும் அப்படின்னா வங்கதேசத்துல நடக்கக்கூடிய டெஸ்ட் ஆட்டங்கள்ல வங்கதேச அணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு நிலைமை இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்தியாவும் இலங்கை என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவே பார்த்தரலாம். ஏன்னா இலங்கைக்கான வாய்ப்பு வந்து சற்று குறைவு தான், இன்னும் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வராது அப்படின்றது. இந்தியாவுக்கு வந்து இன்னும் 8 டெஸ்ட் இருக்கு, இலங்கையுடைய அந்த கொழும்புல நடக்கக்கூடிய அந்த டெஸ்டையும் சேர்த்து. ஸோ இந்தியா வந்து இன்னும் ஒரு 66 புள்ளிகளாவது அட்லீஸ்ட் பெறணும். அந்த 66 புள்ளிகள் பெற்றாங்க அப்படின்னா இந்திய அணியால குறைந்தபட்சம் 60% புள்ளிகளை அடைய முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய அணி 5 வெற்றிகள் பெறணும், 2 ஆட்டங்கள்ல டிரா செய்யலாம். ஸோ அது செஞ்சாங்க அப்படின்னா
68 அப்படின்ற இடத்த அடைய முடியும். 6 வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 72 நம்ம அடைய முடியும். ஸோ இந்திய அணி வந்து ஒருவேளை 2 ஆட்டங்களை தோத்தாங்க அப்படின்னா 62.96% புள்ளிகள் இருக்கும். இல்ல 7 ஆட்டங்களை ஜெயிச்சு ஒரு ஆட்டத்துல தான் தோக்குறாங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 68.52% புள்ளிகள் வந்து அடைவாங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா இந்தியா போன மேட்ச் ஜெயிச்சனால வாய்ப்பு பிரகாசம் கிடையாது. இனி வர எல்லா மேட்ச்லயும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா டெஸ்ட் தொடரையும் வந்து அவங்க சீரியஸா எடுக்கணும் அப்படின்றத இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ இலங்கையோடையும் ஜெயிக்கணும், நம்ம நியூசிலாந்து கூடயும் ஜெயிக்கணும், ஆஸ்திரேலியா கூட நம்ம ஜெயிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும் அப்படின்றது இந்த நம்பர்ஸ் மூலமா நமக்கு தெரியுது. ஸோ இதுவும் இந்தியாவுக்கும் இதே தான் பொருந்தும். அபராத புள்ளிகள் எதுவும் பெறக்கூடாது, கூடுதல் நேரம் வந்து பந்து வீசுறதுக்கு எடுத்துக்க கூடாது. ஒருவேளை அப்படி எடுத்து அதற்காக அபராத புள்ளிகள் குறைஞ்சது அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்பை இந்திய அணி ரொம்ப ஈஸியாகவே இழந்துரும் அப்படின்னாலும் அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. ஸோ இலங்கை பார்த்துறோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 5 டெஸ்ட் விளையாடி இருக்கிறாங்க இந்த சைக்கிளில். அதில் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 ட்ரா 2 தோல்வி அப்படின்றனால அவங்களுடைய பெர்சன்டேஜ் புள்ளி வந்து வெறும் 33.33 தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு 7 டெஸ்ட் மீதம் இருக்குது இந்த சைக்கிளில். அதில் இந்தியா கூட ஒன்று ஆடுறாங்க இல்லையா, ஸோ அதில் ஜெயிக்கணும். அப்புறம் பாகிஸ்தானில் போய் அவங்க ஊரில் போய் விளையாடி ஜெயிக்க வேண்டியது இருக்குது. நியூசிலாண்ட்லேயும் அவங்க ஊருக்கு போய் விளையாடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 67 புள்ளிகளாவது பெற்றா மட்டும்தான் வந்து 60% பாயிண்ட்ஸை இலங்கையினால பெற முடியும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 டெஸ்ட்ல வந்து அவங்க ஜெயிக்கணும். 7 டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து 5 ஜெயிக்கணும், 2 வந்து டிரா செய்யணும். இல்லை அப்படின்னா 6 டெஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும். 6 டெஸ்ட்ல ஜெயிச்சாங்கன்னா 1 தோப்பாங்க. ஸோ அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா 63.89% புள்ளிகளை அவங்களால அடைய முடியும். இல்லை இது மீதம் இருக்கிற 7 டெஸ்ட்லயும் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 72.22 அடைவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் பிரகாசமாகும். பட் ஆனால் 7 டெஸ்ட்லையும் 7மே ஜெயிக்கணுது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஏற்கனவே இந்தியா கூட ஒரு மாதிரி மோசமான தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறாங்க இலங்கை. அது போதாத குறைக்கு பல முக்கியமான வீரர்கள் வந்து காயம் காரணமாக இந்த தொடர்ல இருந்து விலகிட்டாங்கனால பெரிய ஒரு சிக்கல் தான் எதிர்கொள்ள போறாங்க இலங்கை அணியினால. அவங்க வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கு. மற்றபடி இப்போ இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் டெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் முடியல. ஸோ இங்கிலாந்துக்கான வாய்ப்புன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவாங்க. 13 டெஸ்ட் விளையாடி 4 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, 8 வந்து தோத்துருக்காங்க, 1 வந்து டிரா செஞ்சிருக்கிறாங்கன்றப்போ அவங்களுடைய புள்ளிகள் பெர்சன்டேஜ் புள்ளிகள் வந்து 24.36 தான் இருக்கு. இன்னும் அவங்களுக்கு 8 டெஸ்ட் மிச்சம் இருக்கு. அதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க இதுல இன்னொரு குறை என்னன்னா அவங்க வந்து 14 அபராத புள்ளிகள் பெற்றிருக்கிறாங்க இங்கிலாந்து அணி. ஸோ அவங்க வந்து பந்து வீசுறதுக்கு கூடுதல் நேரம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்டங்கள்ல ஒரு ஆட்டத்துல 12 புள்ளிகளும் இன்னொரு ஆட்டத்துல 2 புள்ளிகளும் வந்து இழந்திருக்கிறாங்கன்றனால 14 புள்ளிகளை இழந்துட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாகி போயிடுச்சு. ஸோ அதனால அவங்க என்னன்னா இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஆட்டங்கள்ல பெரிய அளவுக்கு ஜெயிச்சாலுமே கூட அவங்களால வந்து 53.17% புள்ளிகள் தான் பெற முடியும். அது வந்து சாத்தியம் குறைவு இறுதி சுற்றுக்கு தகுதி பெற. ஸோ அதனால இங்கிலாந்து வந்து சிக்கலாயிடுச்சு. பாகிஸ்தான் 6 டெஸ்ட் விளையாடி இருக்கிறாங்க இந்த சைக்கிள்ல, 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 இதுல வந்து தோத்துருக்காங்க. அவங்களுடைய பெர்சன்டேஜ் புள்ளி வந்து 22.22 இருக்கு. ஸோ அவங்க வந்து மீதம் 7 ஆட்டம் இருக்கு இல்லையா பாகிஸ்தானுக்கு. ஸோ அது 7லுமே ஜெயிச்சாலுமே கூட அவங்க வந்து 64.1% பாயிண்ட் தான் பெற முடியும். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. பட் அதை அடைஞ்சாலுமே கூட மற்ற டெஸ்ட் தொடரின் புள்ளிகளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இல்லை 6 ஜெயிச்சு 1 டிரா பண்றாங்கன்னா 58.97 புள்ளிகள் தான் பெறுவாங்க. இல்லை 6 ஜெயிச்சு 1 தோக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் சரிவாக சந்திக்கும் 56.41% புள்ளிகள் தான் வந்து பாகிஸ்தான் பெறுவாங்க அப்படின்னால. ஸோ இவங்களாம் தான் வந்து கண்டென்ஷன்ல இருக்கிறாங்க. இது தவிர்த்து வந்து ரொம்ப ஜாலியா நீங்க வாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கிறது யாரும் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2nd பிளேஸ்ல இருக்கிறாங்க, நியூசிலாந்து வந்து 3rd பிளேஸ்ல இருக்கிறாங்க. நியூசிலாந்துக்கு இன்னும் ஒரு 10 டெஸ்ட் இருக்கு, அவங்க ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்காங்க. இன்னும் 10 மேட்ச்ல வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 60% புள்ளிகள் அடையறதுக்கு வந்து அவங்க 5 வின் 1 டிரா இருந்தாலே அவங்க அந்த இதை அரைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ நியூசிலாந்து வந்து ஃபைனல் போனோம் அப்படின்னா அவங்க மீதம் இருக்கிற அந்த 10 டெஸ்ட்ல வந்து 6 ஜெயிச்சு 3 தோக்குறாங்க அப்படின்னா 64.58% பாயிண்ட்ஸ் போவாங்க. 7 ஜெயிச்சு 3 தோக்குறாங்க அப்படின்னா 70.83% பாயிண்ட்ஸ் போவாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது அவங்களால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போயிட முடியும். ஸோ ஒப்பீட்டு அளவில் அவங்க என்னன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஹோம் சீரீஸ்லையும் ஜெயிச்சுட்டு அதுக்கு வெளில இருக்கிற சீரீஸ்லையும் 3 மேட்ச்லாம் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இதற்கான சாத்தியம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க, நடப்பு சாம்பியன். ஸோ அவங்கன்னா நான் இது வரைக்கும் 4 டெஸ்ட் தான் விளையாடி இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மீதம் வந்து 10 டெஸ்ட் அவங்களுக்கு வந்து இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கிற 10ல வந்து 6 ஜெயிக்கிறாங்க 4 தோக்குறாங்க அப்படின்னா 64.28% பாயிண்ட்ஸை அடைவாங்க. அதன் மூலமா அவங்க தகுதி பெற்றலாம். இல்லை 7 ஜெயிச்சு 3 தோக்குறாங்க அப்படின்னா
71.43% பாயிண்ட்ஸை போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது அவங்க ரொம்ப ஈஸியாகவே வந்து WTC ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்றதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவ்லி நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாலுமே கூட இந்த பங்களாதேஷுக்கு எதிரான அந்த முதல் டெஸ்ட் தோல்வி வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணியா வந்து ஒழிச்சிருக்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்திய அணி வந்து சரி கொஞ்சம் அப்படி லூஸ் சொல்லலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா சீரீஸையும் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து ஜெயிச்சா மட்டும்தான் இந்திய அணி வந்து WTC கனவை காண முடியும். ஏன்னா போன முறையே வந்து இந்திய அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெறல அப்படின்னால கம்பீரும் கில்லும் சேர்ந்து இந்த கனவை வந்து இந்த முறை தக்க வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 டெஸ்ட் மேட்ச் இப்போ சொன்னோம் இல்லையா, ஸோ ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் விளையாடுறாங்க, இந்தியாவும் இலங்கையும் விளையாடுறாங்க. அது முடிஞ்சக்கு அப்புறமா இந்த பாயிண்ட்ஸ் என்னவா மாறி இருக்கு. அதுக்கு மத்தியில் இங்கிலாண்டும் பாகிஸ்தானும் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.